வணக்கம். எனது பெயர் சின்னதுரை. நான் நேற்று ஒரு வீடியோ போட்டது இருந்தேன். அதன் தொடர்ச்சியாக கடலூர் ஓட்டி போலீஸ் என் மீது எப்படி பொய் கேஸு போட்டுள்ளது பற்றி சில தகவல்களை கூறுகின்றேன். எனது எதிர்த்தரப்பினர் விஜயலட்சுமியை நான் கீழே தள்ளி தாக்கிக் கொண்டு இருக்கும் போது எனது மனைவி மேற்படி விஜயலட்சுமியை கீழே தள்ளி தாக்கியதாக எங்கள் மீது வழக்கு போட்டுள்ளனர். நான் மேற்படி விஜயலட்சுமியை தரையில் தள்ளி அடிக்கும்போது எனது மனைவியை எப்படி கீழே தள்ள முடியும்? தரைக்கு பக்கத்தில் பள்ளம் இருந்தால் மட்டுமே தரையில் கிடந்த மேற்படி விஜயலட்சுமியை எனது மனைவி பள்ளத்தில் தள்ள முடியும். மேற்படி விஜயலட்சுமியை நான் தரையில் தள்ளி அடிக்கும்போது எனது மனைவியும் தரையில் தள்ளி அடித்ததாக எங்கள் மீது கடலூர் ஓட்டி காவல் நிலையம் பொய் கேஸு போட்டது. இந்த பொய் கேஸுக்கு ஆதரவாக கடலூர் அரசு மருத்துவமனையில் டாக்டர் பாக்கியலட்சுமி கடலூர் ஓட்டி போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளனர். அதில் விஜயலட்சுமிக்கு சிகிச்சை அளித்துள்ளதாகவும் ரேணு என்பவருக்கு ஏற்பட்ட காயம் சொற்ப காயம் என வாக்குமூலம் அளித்துள்ளார். அந்த வாக்குமூலத்தில் கடலூர் ஓட்டி காவல் ஆய்வாளர் கையெழுத்து போட்டுள்ளார். மேற்படி அரசு டாக்டர் பாக்கியலட்சுமியை கோர்ட்டில் கூண்டில் ஏற்றி 21/5/2026 அன்று நான் விசாரித்தேன். நான் மேற்படி டாக்டரிடம் கேட்ட கேள்விகளை உங்களிடம் கூறுகின்றேன். உங்கள் பெயர் என்ன? நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள்? எத்தனை வருடமாக டாக்டர் வேலை செய்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் பணி போது வெள்ளை உடைகள் அணிவது நோக்கம் என்ன? நீதிமன்றத்தில் பொய் சாட்சி சொன்னால் இந்திய தண்டனை சட்ட பிரிவு 193 கீழ் 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படும் என்பதை குறித்து தாங்களுக்கு தெரியுமா? விபத்து பதிவேட்டு எண் 1876/23 யாருடைய பெயருக்கு பதிவு செய்தீர்கள்? விபத்து பதிவேட்டு எண் 1876/23 சம்பந்தமாக கடலூர் ஓட்டி காவல் நிலையத்திலிருந்து எந்த காவல் அதிகாரி உங்களிடம் விசாரணை செய்தார்? உங்களை விசாரணை செய்த அந்த காவல் அதிகாரியின் பெயர் தெரியுமா? அந்த காவல் அதிகாரியின் உங்களை எந்த தேதியில் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் விசாரணை செய்தார்? நீங்கள் அளித்த வாக்குமூலத்தை விசாரணை அதிகாரி எழுதினாரா அல்லது டைப் செய்தாரா? எழுதினார் என்றால் எழுதப்பட்ட வாக்குமூலத்தில் பேப்பர் எங்கே? கம்ப்யூட்டரில் டைப் செய்தார் என்றால் உங்களின் மருத்துவமனையில் உள்ள கம்ப்யூட்டரில் டைப் செய்தாரா அல்லது அவரது காவல் நிலையத்தில் உள்ள கம்ப்யூட்டரில் டைப் செய்தாரா? நீங்கள் அளித்த வாக்குமூலத்தில் உங்களின் கையெழுத்து காணப்படவில்லை. கடலூர் முதுநகர் காவல் ஆய்வாளர் கையெழுத்து உள்ளது. உங்களின் வாக்குமூலத்தில் கடலூர் முதுநகர் காவல் ஆய்வாளர் தேதி குறிப்பிடவில்லை. கையெழுத்திட நீங்கள் கடலூர் முதுநகர் காவல் ஆய்வாளருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர்களா? ஆம் எனில் அந்த அதிகார பத்திரம் எங்கே? தாங்கள் மருத்துவமனையில் விபத்து பதிவேட்டில் எண் 18/76/23 விஜயலட்சுமி என்பவருக்கு சிகிச்சை அளித்ததாக கூறிய தாங்கள் ரேணு என்பவருக்கு ஏற்பட்ட காயங்கள் தன்மை சொற்ப காயங்கள் என வாக்குமூலத்தில் மாறி கூறியுள்ளீர்கள். காரணங்கள் என்ன? தாங்கள் மருத்துவமனையில் விபத்து பதிவேட்டு எண் 18/76/23 யார் பெயருக்கு மருத்துவ சான்று வழங்கியுள்ளீர்கள்? விஜயலட்சுமிக்கு எந்தெந்த இடங்களில்
காயம் அல்லது உள்காயம் ஏற்பட்டது. அந்த காயங்களுக்கு உள்ளிட்ட சிகிச்சை சம்பந்தமாக மருந்து மாத்திரைகள் விவரம் பற்றி உங்களின் வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளீர்கள். 3/1/2023 அன்று இரவு 23:10 அன்று விஜயலட்சுமி தாங்களிடம் அழைத்து வந்த நபரின் பெயர் தாங்கள் விசாரித்துள்ளீர்களா? மண்டையை உடைத்து அரசு மருத்துவமனைக்கு வரும் நபர்களுக்கு கட்டு போட்டு உடனே அனுப்பும் நிலையில் மேற்படி விஜயலட்சுமிக்கு 3 நாட்கள் உள்நோயாளியாக சிகிச்சை அளிக்கும் அளவிற்கு அவருக்கு என்னென்ன காயம் ஏற்பட்டது? நாம் கேட்ட கேள்விகளுக்கு சரியாக பதில் கூற முடியாமல் குழப்பினார். எங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவேர்னஸ் ட்ரஸ்ட் அமைப்பு பின் நிறுவன தலைவர் திரு MD அழகிரி அவர்களுக்கு லஞ்சம் பெறும் நபர்களுக்கும் பொய் கேஸ் போட்ட போலீஸுக்கும் பொய் சாட்சி சொல்பவருக்கும் சட்டவிரோதமாக தீர்ப்பு வழங்கும் நீதிபதிக்கும் தண்டனை கொடுக்காமல் விடமாட்டார். நன்றி.